Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு 2 days vlog பார்க்கலாம் வாங்க. என்ன vlogனு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்ல என்னென்ன குக்கிங் பண்ணோம், லஞ்ச் பண்ணோம் அப்படிங்கற vlog. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அட்டெண்ட் பண்ணிருந்தோம், மேரேஜ் ஃபங்க்ஷன். அதுவும் தான் நான் இதுல வந்து ஆட் பண்ணிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் வந்து ஒரு 8:30க்கு எடுத்தது. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவை உப்புமா பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். உப்புமா பார்த்தீங்கன்னா பையனும் சாப்பிட மாட்டான், பொண்ணும் சாப்பிட மாட்டாங்க, 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போ டேப்லெட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் வந்து காலை சாப்பாடு இடையில சாப்பிடாமல் விட்டுட்டேன் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம். மறுபடியும் வயிறு வலி வந்துருச்சு. அதனால் சரி நம்ம ரெகுலராக இனிமேல் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி சாப்பிட்ருவோம். அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது. நம்மளும் சாப்பிடாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா பசங்களை யார் பார்ப்பாங்கிற ஒரு எண்ணத்தில் சரி நம்ம இனிமேல் வந்து டெய்லி வந்து நம்ம சாப்பாடு ஏதாவது பண்ணிடணும் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ரவா உப்புமா பண்ணுறேன். ஏன்னா பசங்க வந்து இடியப்பம் அப்புறம் இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடுவாங்க. மற்றபடி கோதுமை தோசை, ராகி உப்புமா, ராகி சேமியா கிண்ணது இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால எனக்கு வந்து சமைக்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சது செய்யணும், இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணுறதே விட்டுட்டேன். தோசைமா வாட்டினா மட்டும்தான் ஏதாவது பண்ணி கொடுக்குறது. அதனால் நம்மளுக்கும் சாப்பிட தோணாமல் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால நான் இப்போ வந்து மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து கடுகுலேருந்து காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் 1 கப்பு ரவைக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்குவேன். தண்ணி நல்லா பபிள்ஸ் விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கொட்டி கிளறினோம்னா இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. பொழுவலுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே என்னோட டேப்லெட்ஸ் தான், கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வந்திருந்தேன்ல, அப்போ எழுதி கொடுத்தது. அதனால் இது நான் தனியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தனியாக ஆப்ரேஷன் பண்ணதுக்கு 1 மந்த்துக்கு தனியாக எழுதி தராங்க. அந்த மாத்திரை தனியாக இருக்குது. இது ஒரு 10 daysக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னனாலே அதை நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். லஞ்ச் அன்றைக்கின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, பாசிப்பருப்பு கூட்டு, மீன் குழம்பு, பழைய மீன் குழம்பு, அப்புறம் அவிச்ச முட்டை. அவ்வளோதான். நம்ம வீட்டில் முட்டை இல்லாத சாப்பாடே கிடையாது. ரெகுலராக டெய்லி முட்டை யூஸ் பண்ணுவேன். என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் முட்டை இல்லாத சாப்பாடு நம்மள்ட்ட இல்லைன்னு. நிறைய விளாக் போட்டனால அந்த குக்கிங் விளாக்கு நான் வந்து அன்றைக்கின்னு வந்து டைம் இல்லாதனால வீடியோ ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தனால நான் வந்து சும்மா லஞ்ச் எடுத்ததை சாப்பிட்டதை மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம் அப்போ எடுத்தது. நான் வந்து இன்ஸ்டன்ட் ரெட் கோன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த நேம் பார்த்திங்கன்னா கோனோட நேம் வந்து ஆமினா. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவுட்ஃபிட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இது வந்து நான் இன்ஸ்டன்ட்டாக அப்போ தான் ஒரு 8:30 போல் தான் எடுத்து நான் கையில் விட ஆரம்பித்தேன். விட்டதோட ஒரு 10 o'clockலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இந்த ட்ரெஸ் தான் அன்றைக்கின்னு வேர் பண்ணியிருந்தது. சாரி ஃபர்தா, க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலரு. இப்போ வந்து நம்ம வந்து மஹாலில் இருக்கிறோம். இந்த மஹால் பார்த்திங்கன்னா அழகன்குளத்தில் இருக்குது, எபெப்சி மஹால். அங்கே தான் கல்யாண ஃபங்க்ஷன். நம்ம வந்து கொஞ்சம் டைம் முன்னாடியே போயாச்சு. ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கு போகலான்னு தான் இருந்தது. கீழே உட்கார முடியாதுல்ல, நம்ம சேரில் மட்டும்தான் உட்கார முடியும். ஆட்கள்லாம் இருப்பாங்க பெரியவங்கள்லாம், நம்ம எப்படி போய் சேரில் உட்கார முடியும். அதனால் வந்து நேராக வந்து நாங்கள் மஹாலுக்கே போயிட்டோம். பொண்ணும் வந்துட்டாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆனால் அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் தான் மாப்பிள்ளை சைட்லேயும் வந்திருந்தாங்க, பொண்ணு சைட்லேயும் வந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாடு ரொம்ப சூப்பராக செமையாக அமைஞ்சிருந்துச்சு. மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, அப்புறம் வந்து கேசரி வச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. கேசரி ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதோட சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே போய் பொண்ணை பார்த்துட்டு அப்புறம் ஃபேமிலியில் உள்ளவங்களையும் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பிரியாணி சாப்பிட்டது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி வந்து செவனா இப்போ எதுவும் குடிக்கலான்னு பார்த்தா அதிகமாக கேஸ் இருக்க பொருள் இப்போ குடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம், சரி ஃபவண்டோ குடிப்போம். என்னோடய பையன் வந்து ஜூஸ் வேணும்னு நின்றான். அவனுக்கு வந்து ஜூஸ் கொடுத்தா ஒத்துக்கிறாது. அதனால் என்ன பண்ணேன்னா ஃபவண்டோ எடுத்து கொடுத்துட்டு நானே எடுத்து குடிச்சிட்டேன். குடித்தது தான் தப்பாக போச்சு. ஏற்கனவே எனக்கு வந்து சளியாக இருந்துச்சு. இது குடிக்கவும் ரொம்ப சளி இல்லாமல் இருமலாக இருந்துச்சு. இதை குடிக்கவும் ரொம்ப இருமல் அதிகமாக இருந்துச்சு.
அப்போ வந்து ஃபவுண்டோக்கும் இருமல் வருமா என்னன்னு தெரியலை. இது குடித்ததுக்கப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன் வரும்பேல அப்படின்னு. பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் பசங்க லீவ் விட்டதுலேருந்தே ஒரே அது செஞ்சுட்டாங்க இது செஞ்சுட்டாங்கன்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அடிக்கடி என்னுடைய பொண்ணு ப்ரௌனி பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா, கேக் பண்ணி கேட்குறா. நான் அவனை தூக்கி கட்டி வச்சுட்டேன். ஆப்ரேஷன் பண்ணி உடனே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் வந்து ஒர்க் எப்படின்னா அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டேன். அதனால் அதில் எதுவும் பண்ணி கொடுக்க முடியல. சரி இப்போ வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாழைக்காய் பஜ்ஜி போடுறேன். இது பார்த்திங்கன்னா துர்கா காந்தி சேனல். நீங்கள் எத்தனை பேர் அதில் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னுடைய ஃபேவரட் சேனலில் அதுவும் ஒன்று. அதில் வந்து இது வந்து துர்கா பண்ணது தான் பஜ்ஜி. அந்த பஜ்ஜி தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வாழைக்காய் எப்போவுமே நீளமாக தான் சீவி நம்ம பஜ்ஜி போட்டு பழகிருக்கிறோம். அது வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இதைத்தான் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி செய்வோம். இப்போ நம்ம வீட்டு நம்ம தோட்டத்திலே போட்ட வாழைக்காய் தான் இது. அதில் நான் ஒன்று மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். குழவியாக இருந்தனால அந்த பக்கம் போக முடியல. இப்போ குழவிலாம் போயிருச்சு. அதனால் போய் அதில் வந்து ஒரு காயை வெட்டி எடுத்துகிட்டு வந்தேன். சரி நீளமாக போட்டால் ஒரு 7-8 பீஸ் தானே வரும், நம்ம இப்படி போட்டு பார்ப்போம் துர்கா சொன்ன மாதிரின்னு போட்டேன். கண்டிப்பாக இது நல்ல ஒரு ஐடியா தான். இப்போ நம்மகிட்ட வாழைக்காய் அதிகமாக இருக்கனால இப்போ நம்மளுக்கு இந்த ஐடியா யூஸ் ஆகலை. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். பசங்க வீட்டில் இருக்க நேரத்தில் இப்படி பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு வாழைக்காய் இருந்தால் எப்படி போட்டு கொடுக்குறோன்னு யோசிப்போம்ல. அதுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து கடல மாவு தான் எடுத்திருந்தேன். பியூர் கடலை மாவு பாக்கெட்டில் உள்ளது. அந்த மாவு எடுத்து நான் எப்படி பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கப்பு வந்து இப்போ கடல மாவு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி எடுத்துக்குவேன். பிரியாணி பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவேன். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவேன். ஒரு எப்படின்னு சொல்கிறது ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு தான் சோடா மாவு சேர்த்துக்குருவேன். அப்புறம் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்குவேன். ஃபுட் கலருக்கு கொஞ்சமாக கேசரி பொடி சேர்த்துக்குவேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பஜ்ஜி போட ஆரம்பிப்பேன். நான் இப்படி தான் பஜ்ஜி போடுவேன். உங்களுக்கு இந்த முறை பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் பஜ்ஜி மாவில் கொஞ்சமாக பிரியாணி பொடி சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்க்குறது நம்மளுக்கு வாய்வு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சேர்த்துக்க வேண்டியது. பிரியாணி பொடி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா அதிகமாக சூப்பராக இருக்கும். அதனால தான் பண்ணுறது. கடலை மாவில் வந்து நம்ம கார போண்டா போடுவோம்ல, அதுக்கு நான் இப்படி தான் மாவை செய்வேன். அதுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அது கெட்டியாக இருக்கும். அதில் நான் வந்து என்னென்ன வந்து போண்டா போடுறதுக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், முட்டைக்கோசு, புதினா, மல்லி, அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி பொடி, உப்புத்தூள், கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கடல மாவு சேர்த்து பிசைஞ்சு கடலை மாவு போண்டா நான் போடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் கார போண்டா. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸ் பார்த்து எப்படியாவது எனக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ப்ளீஸ் நீங்கள் எப்படியாவது உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய சேனல் இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்தாலே போது நம்மளோட சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுறேன். இது எல்லாமே உங்களால் தான். பிடிச்சதுக்காக மட்டும் இல்லாமல் நான் சொன்னதுக்காக உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வீடியோஸ் பார்க்க சொல்லியிருக்கீங்க. அதனால் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.